நான் படம் பாத்தீங்கன்னா எப்படின்னா இருக்கு தனுஷ் படம்? படமா சொல்றீங்க? ஐயோ சத்தியமானா ஐயோ எனக்கு கூச்சம் உள்ள கண்ணாருது உள்ளுக்குள்ள வேணுங்களா இப்படி ஆடுது இன்னும் நிக்கவே இல்ல. சான்ஸ் மூமெண்ட்லயே தான் உள்ள இருந்தேன் தியேட்டர்ல. ஏன்னா நான் ராயனுடைய படத்தை வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ராயன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள குத்துருக்கான் தலைவன். ரஹ்மான் மியூசிக் செதுக்கி இருக்கானுங்க டான்ஸ்ல. எல்லாருமே சட்டையை கைதிட்டு உள்ள ஆடிட்டே இருந்தோம் வெடி தியேட்டர்ல. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் உள்ள ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நிறைய செதுக்கி வச்சிருக்கான் தலைவன். தனுஷா வந்து டைரக்ஷன் சொல்லத்தால அவங்க அண்ணனை வந்து செதுக்கி இருக்காரு செல்வரகன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நிறைய படத்துல வந்து தனுஷா வந்து செதுக்கி இருப்பார் செல்வரகன். அண்ணனை வந்து தம்பி செதுக்கி இருக்கான். சொல்ல தேவையில்ல. எஸ் சூர்யா ஐயோ தலைவா அப்படியே அள்ளி மாதிரி சட்டு போயிடலாம். எஸ் சூர்யாவை நிறைய பேர் வந்து நிறைய படத்துல இப்ப வந்து வில்லன் ரோல்ல எதுக்கு எஸ் சூர்யாவை கலெக்ஷன் பண்றாங்கன்னா வில்லன் கட்டவுல செதுக்கி இருப்பாங்க நிறைய பேரு. அதே மூமெண்ட்ல நம்ம தலைவன் தனுஷம் எஸ் சூர்யாவை கன்ஃபார்மா இதுல நடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சீட்டை வாங்கி கேட்டு வாங்கி கன்ஃபார்மா பண்ணியிருக்காரு. அது சின்னோண்டு சேனி தான் செம்மையா பண்ணிருக்காரு எஸ் சூர்யா. ஆனா வணங்கண்ணா நிறைய படத்துல நீங்க வில்லன் ரோல் ஹீரோவை பண்ண தேவையில்ல, டைரக்ஷன் பண்ண தேவையில்ல, வில்லன் கெட்ட நடிக்க மட்டும் ஆரம்பிங்க. உங்களுக்கு பக்கத்துல நாங்க இருக்கிறோம். ஓகேங்களா? எல்லா ரசிகரும் வந்து எஸ் சூர்யா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து சத்தியமா இதை வந்து நீங்க என்ஜாய் மூமெண்ட்ல உள்ள இறங்காம செம வேற லெவல்ல பூஸ்ட் பம்ப் உள்ள கிடைக்குது. எல்லா கதையை நானே சொல்ற முடியாது. கதையை நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு செல்வரகன் அச்சு பிரிச்சுமே இருக்காரு. அவருடைய கலெக்ஷன் எல்லாம் நம்ம இவர் சொல்ல தேவையில்ல. ராயன் படத்தை வந்து கலெக்ஷன் சன் டிவிக்கு பெரிய கலெக்ஷன் தான் அள்ளி கொடுக்கும்னு நினைக்கிறேன். என்னடா என்னுடைய சர்க்கிள் நான் சொல்றேன். கலெக்ஷன் வந்து தனுஷனாவுக்கு செம்ம மூமெண்ட். 28ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் சம்திங். அந்தோடைய ஃப்ரெண்டுங்களுக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காரு. நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஏஜே கூட இந்த கலெக்ஷன் வந்து அள்ளி பிரிச்சு மேஞ்சிரும். பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப பூஸ்பம் தான் உள்ள இறங்கினா கேஜிஎஃப் வாரி சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த படத்தை உடச்சிரும் எங்க ராயன். ஓகேங்களா? நான் எதிர்பார்த்ததை விட பக்காவா செம்மையா இருக்கு. சத்தியமா இதை பத்தி நான் 50-50 தனுஷ் வந்து செதுக்குறன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. ஏறுமா மியூசிக் ரெண்டு பேருமே வந்து காம்போல பிணறி எடுத்திருக்கானுங்க படத்தை. ஓகேவா? சன் பிக்சர்ஸ் சத்தியமா இந்த சன் பிக்சர்ஸ்க்கு 50 படம் தனுஷ் அண்ணா மூலியமா ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸ்டோரி தான் பக்காவா குடுத்திருக்காரு என் தலைவன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து நிறைய பேருக்கு 50 படம் நான் நடிக்கணும், 50 படம் இட்டு கொடுக்கணும், நிறைய பேர் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு கிளிப்பிங் இருக்கும். ஆனா இந்த தனுஷனை வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பல நாள் கனவு அந்த 50ன்ற படத்தை வந்து செதுக்கிருக்காரு. என்னன்னா வெட்டு குத்தி வட சென்னை மாதிரி கொஞ்சம் ஜானியில போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே. செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. தங்கச்சி சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட் உள்ள இருக்கு. நீங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்காத நிலைமையில இல்ல, சத்தியமா எதிர்பார்த்து தான் உள்ள வரணும். அதே மாதிரி காம்போ இருக்கு. ஒண்ணுமே கிடையாதுண்ணா. நீங்க வந்து நீங்க 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படம் பாக்குறீங்க. எவ்வளவு படம் பாக்குறீங்க? 120 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா செலவு பண்ணி தனுஷ் படத்தை பாருங்க. 50 சத்தியமா செதுக்கி இருக்கான் என் தலைவன். நான் வந்து தீவிரமான தலை ரசிகன். நானே எப்படி பேசுறேன்னா நீங்க வந்து உள்ள வந்து படத்தை பார்த்துட்டு நீங்க பேசுவீங்க. ஏன்னா 50 வந்து வேற லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? நான் எதிர்பார்த்தோட செம கலெக்ஷன் கன்ஃபார்மா அட்டிக்கும். 28 சொல்லத்தால நம்ம தனுஷனை ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே. நான் வந்து ஹாப்பி பர்த்டே எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு முன்னாடியே வந்து படத்தை ரிலீஸ் பண்றீங்க. முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அந்த படத்தை எல்லாம் தளபதி ரசிகன், தலை ரசிகன், ரஜினி ரசிகன் எல்லாருடைய ரசிகரும் இந்த படத்துக்கு வந்து கமெண்ட் சத்தியமா சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் தான் இருக்கு. நீங்க ஆடியோ லான்ச்லயே பாத்துருப்பீங்க. எந்த படத்தை நான் பார்த்துட்டேன் உங்ககிட்ட கமெண்ட் சொல்றேன். சத்தியமா நான் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கா கிடைச்சிருக்கு. பூஸ் பப்பு தியேட்டர் உள்ள சாங்ஸ் ஒவ்வொன்றும் வாரி சாப்பிட்டு போன மாதிரி இருக்கு. ஓகேங்களா? படத்தை பாருங்க, நம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ தெளிவா.